ஸோ இன்னைக்கு சண்டே மச்சான் ஊர்லேருந்து வந்திருக்கனால அவனுக்கு மட்டன் வாங்கி மட்டன் பிரியாணி செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கு. மட்டன் கடைக்கு தான் போயிட்டுருக்கேன். மட்டன் வாங்குறதுக்காண்டி வாங்கி ஃப்ளாட்டுக்கு போயிட்டு மட்டன் செய்வோம். ஸோ இன்றைக்கி எப்படி அமையுதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு ஃபுல்லாகவே அந்த ஃப்ளாட்லேயே தான் போகும்னு நினைக்கிறேன். மட்டன் செஞ்சு பிரியாணி செஞ்சு சாப்பிட்றது தான் இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நேற்று படத்துக்கு போயிருந்தோம். நல்லா இருந்துச்சு. உண்மையிலே அந்த படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்துச்சி அந்த படம். ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு திங்கிங் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்காது. எனக்கு அந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. வேலை பார்க்குறவங்களுக்கு டீ வாங்க வந்திருக்கேன். டீ கடை டீயை போட்டு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நம்ம செட்டுக்கு போய் பிரியாணி செய்ய வேண்டியது தான். டீயெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டோம். எல்லோரும் ஃப்ளாட்டுக்கு போயிட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இருக்குது சினிமாட்டிக்கில் வச்சுருக்கனால பின்னாடி ஃபுல்லாகவே ப்ளர்ராக தான் இருக்கும். அது கொஞ்சம் இப்போ அது நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். பின்னாடி ப்ளர்ராக இருக்கிறது நான் என்னோடய ஃபேஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். ஒரு சில கிளிப்ஸ் மட்டும் பார்ப்போம். நார்மல் வீடியோவில் வச்சு எடுத்து பார்ப்போம். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட குவாலிட்டிஸ் ஐஃபோனில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோஸ் எல்லாமே. ஆனால் குவாலிட்டி எந்தளவுக்கு வந்திருக்குன்னு தெரியலை. ஏன்னா முன்னாடி ஃபேஸ் எப்படின்னா செல்ஃபி கேமரா வச்சு தான் எடுக்கிறேன். நைட் டயத்துலேயும் செல்ஃபி கேமரா வச்சு தான் எடுக்கிறேன். அப்படின்றப்ப குவாலிட்டி எந்தளவுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நான் எடுத்துகிட்டு இதில் பார்ப்பேன், நல்லாயிருக்கும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வீடியோஸை பார்க்க மாட்டேன். அது எந்தளவுக்கு இருக்குதுன்னு தெரியலை. பார்ப்போம். இம்ப்ரூவ் பண்ணணும் நிறைய விஷயங்களை. நின்றல்ல அந்த இடத்துக்கிட்டவா அங்கே தான் ஜாமான் வாங்கிட்டு இருக்கேன். பிரியாணி அடிச்செல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். வாங்கிட்டு அப்படியே போயிட்டு சந்தையில் வந்து என்னென்னா புதினா கொத்தமல்லி அதெல்லாம் வாங்கணும். நல்லா வாங்கிட்டு போகணும். சந்தைக்கு சந்தைக்கு வந்துருக்கேன். எங்கள் ஊர் சந்தை சரிதா. எங்காய உரிச்சிக்கிட்டு இருக்கேன். கண்ணு செம்மையாக எரியுது. ஃப்ளாட்டுக்கு ஒரு வழியாக வந்தாச்சு. ஃப்ளாட்டுக்கு ஒரு வழியாக வந்தாச்சு. எல்லாம் அங்கே செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு இது பண்ண வேண்டியது தான், ஆரம்பிக்க வேண்டியது தான். வெங்காயம்லாம் உரிச்சு ரெடி பண்ணணும். மோட்டரை போடும்போது தண்ணி பிடிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. அடுப்பு பற்ற வச்சாச்சு. எண்ணெயை ஊற்றி பண்ண வேண்டியதான். வெங்காயம் வெட்டினதில் கண்ணெல்லாம் எரியுது சாமி, முடியலை. மட்டனெல்லாம் கொட்டியாச்சு. உங்களுக்கு காமிக்க பேக் கேமரா இங்கே தொட்டி கட்டி விளாண்டுட்டு இருக்காங்க மேடம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. காமிச்சு உங்களுக்கு பாருங்க, புரியுதா? உடப்போம். பேக் கேமராவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
நிற்க மாட்டீங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. லைட்டாக உப்பு கொஞ்சம் கூட பிரியாணியில். எப்படி ஓட்டணும் சொல்லு. ஓட்டுறேன். அப்பா ரேஸ் பண்ணுங்க. அப்பா ரேஸ் பண்ணுங்க. அப்பா ஆக்சிலேட்டரை கொடுங்களேன். குளிச்செல்லாம் முடிச்சு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. சந்தைக்கு வேற போகணும். சந்தைக்கு போயிட்டு நல்லா ஜாலியாக அப்படியே ஃப்ரீயாக பிரியாணி கிண்டி சாப்பிட்டு குளித்து நல்லா போர்லாம் போட்டு குளித்து இது பண்ணியாச்சு. அவங்களுக்கெல்லாம் அந்த சுடுதண்ணி வச்சு அடுப்பில் சுடுதண்ணி வச்சு நல்லா குளித்தேன். நல்லா ஜம்முன்ட்டு இருந்துச்சு. அப்படியே லைட்டாக சின்னதாக அந்த சுற்றி அப்படியே அதை சுற்றி ஒரு கார் ரைடு சும்மா லைட்டாக மச்சானுக்கு சொல்லி காமிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. போய் சந்தைக்கு வர போகணும். போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கணும். இன்னைக்கிட்டே ஓரளவுக்கு நல்லபடியாக போச்சு. ஒரு சில தேவையில்லாத விஷயமும் நடந்துச்சு, நல்ல விஷயமும் நடந்துச்சு. சரி பார்ப்போம் நெக்ஸ்ட் வ்ளாகில். பாய்.